ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞரா இருந்த உங்களுக்கு அரசியல்ல எப்படி சார் ஈடுபாடு வந்துச்சு? அதாவது நான் ஆரம்பத்தில் அரசியல் குடும்பத்தை சார்ந்தவன், மூன்றாவது தலைமுறை அரசியலில் இருக்கக்கூடிய நபர். ஆகையினால் நான் பள்ளி பருவத்திலிருந்தே எனக்கு அந்த ஆர்வம் உண்டு. அதுவும் குறிப்பாக ஆவடி காங்கிரஸுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்திருக்கின்ற பொழுது நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தேன். அவர்களை எங்களுடைய தொகுதியின் சார்பாக என்னுடைய பெரியப்பா மாணிக்கம் என்ற சொக்கலிங்கம் அவர்கள் வரவேற்றார்கள். அப்பொழுது காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்பொழுது அவர் ஜவஹர்லால் நேரை பார்க்கின்ற பொழுது ஒரு கவர்ச்சி, அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், அவருடைய புத்தகங்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். குடும்பமும் காங்கிரஸ், படித்ததும் காங்கிரஸ் என்ற அடிப்படையிலே பள்ளி பருவத்திலிருந்தே இந்த எண்ணம் ஏற்பட்டது. கல்லூரியில் சட்டக்கல்லூரிக்கு வந்ததற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவே இங்கே போட்டியிட்டு அதனுடைய வெற்றியும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுக்கு பின்னாலே 1969 காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிரிகிற பொழுது நான் இந்திரா காங்கிரசினுடைய அந்த திட்டத்தின் அடிப்படையிலே நான் இந்திரா காங்கிரஸில் இயங்க ஆரம்பித்தேன். அதற்கு பின்னாலே நான் சட்டக்கல்லூரி முடித்த உடனேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே தொகுதிக்கு சென்றேன். சிவகங்கையிலேயே என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன். இருந்தாலும் டெல்லியிலே எனக்கு ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியிலே எம்ஏ படிப்பிற்காக இடம் கொடுக்கப்பட்டது. அதையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு முன்னாலேயே இங்கே மக்களோடு சேர்ந்து பணியாற்றி அதன் மூலமாக நான் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சிவகங்கையிலேயே இருந்துவிட்டேன். நான் திட்டமிட்ட அடிப்படையிலேயே எனக்கு 30 வயதில் 1977 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இடத்தை ஒதுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி நேரத்தில் அந்த கூட்டணிக்கு வந்த உடனேயே அந்த தொகுதி ஏடிஎம்கேக்கு சென்று விட்டது. இப்படி தொடர்ந்து இருந்ததுனாலே அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தலில் நாம் நிற்போம் என்று இருந்த காலம் கொஞ்சம் வயதை அதிகமாக நீட்டித்து விட்டது. கடைசியாக எனக்கு கிடைத்தது 84 ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுத்தார்கள். அதிலேயும் என்னாலே குறித்த நேரத்தில் விமானத்திலே வராமலே ரயிலில் வந்ததினாலே அந்த இடத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. 99 சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அழைத்து, உன்னாலே சிவகங்கையில் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டார்கள். முடியும் என்று சொன்னேன். அப்பொழுது நான் சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கறிஞராக இருந்து கொண்டிருந்தேன். அதனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதற்கு பின்னாலே தான் அந்த பாராளுமன்றத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பின்னாலே கிடைத்தது.